Hi guys, one tech Tamil channel வந்து கார்த்திக் பேசுறேன். YouTube தரப்புல வந்து 5 புதிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க பார்க்கலாம். யூடியூபோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் வந்து எல்லாமே போஸ்ட் பண்ணுவீங்க. அந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷெட்யூலாக வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஷெட்யூல் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு பப்ளிக்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமிங் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்ன டேட்டு என்ன டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ 6 o'clock வந்து நான் போஸ்ட் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ வேலை வந்து ரொம்பவே சிம்பிளாக முடியும். ஸோ இப்போ கம்யூனிட்டி டேப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூபோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இதில் பாருங்க ஸ்டோரி வந்து எல்லாருமே போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் தான் ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு போஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் மேலே ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் வீடியோ லொக்கேஷன் மென்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ச் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ வாட்ச் நவ் கொடுத்தாங்க அப்படின்னா டைரெக்டாக உங்கள் வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ முன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லேட்டர் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. டைரெக்டாக நீங்கள் வந்து லிங்க்கை வந்து கொடுத்துக்க முடியும், வீடியோ லிங்க். இது ஒரு அப்டேட் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஒரு ஸ்டோரிஸோட எவ்வளோ வியூஸ் வந்து பார்த்துருக்காங்க, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு சொல்கிறான். ஸோ ஸ்டோரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யாருக்காவது இல்லை அப்படின்னா யூடியூப் ஆப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓவர்வியூ இதெல்லாம் கேட்கும். இதில் பாருங்கள் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைமில் வந்து உங்களோட வீடியோ வந்து அதிகமாக வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்ன டேட்டில் எந்த டைமில் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இப்போது சண்டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குறிப்பிட்டதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது யூடியூப் தரப்புலேருந்து கொடுத்துருக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னோட சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடியூப் தரப்புல இருந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் எடுத்து ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்துட்டு நீங்கள் அனாலிட்டிக்ஸில் வந்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பெல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட சேனலோட வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து உங்களோட வீடியோவுக்கு வந்து ஆளுங்கிற பட்டனை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் வந்து ஆல் பட்டனை வந்து சூஸ் பண்ணல அப்படிங்கறத வந்து நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். இதுல பாருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா என்னோட வியூவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 36,000 பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ 22,000 பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். உங்களோட வியூவர்ஸ் வந்து எவ்வளவு பேர் வந்து பெல் ஐகானை வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க போய் உங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா வீடியோவோட எண்டுக்கு வந்து ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஆப்பா இருக்கட்டும், யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பா இருக்கட்டும், இரண்டு ஆப்புமே பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு அடிக்கடிக்கு வந்து அப்டேட் பண்ணிக்க. நியூ அப்டேட் நியூஸ் ஃபீச்சர்ஸ் வந்தாலும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம சில பக்குகள் இருந்தாலும் அந்த அப்டேட் பண்றது மூலமா அது கிளியர் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.